பார்த்தலாம். இப்போ பார்த்தோன்னா காவேரிட்ட அந்த மாப்பிள்ளை வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, உங்கள் கசின் வந்து சொன்னார், இந்த மாதிரி நீ அடங்காப்பிடாரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா லைஃப் லாங்காக நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவுமே சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து குட்டி காவேரியும் நம்ம விஜய்யும் என்ன செய்கிறாங்கன்னா, காரில் வந்துட்டுருக்கிறப்ப குட்டி காவேரி கேட்குறாங்க, ஏன்பா என்னை வந்து கிளப்பி விடலை, இன்னைக்கு ஆன்ட்டி தான் கிளப்பி விட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்றாங்க. இல்லை இன்னைக்கு கொஞ்சம் அப்பாவுக்கு வேலை டயர்டாகிடுச்சு, அப்போ நான் இன்னைக்கு ஈவினிங் நான் மிஸ்ஸோட வீட்டுக்கு போயிடவா அப்படிமே. இல்லை எனக்கு வேலையெல்லாம் இல்லை, உன்னை வந்து நான் கூட்டு போகிறேன். இல்லை டாடி, நான் சாரதா பாட்டியை பார்த்து கொள்ள நாள் ஆச்சு, அவங்களோட இருந்தால் எனக்கு ஜாலியாக இருக்கும், இன்றைக்கி போகலாம் அப்படின்றப்ப விஜய் சொல்கிறாங்க, இன்றைக்கி வேண்டாம், நான் சொல்கிறத கேளு பாப்பான்னு. சரி ஓகேன்றாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா காவேரி நடந்து வந்திருக்காங்க. மிஸ் வந்துட்டாங்க டாடிக்கு அப்படின்னு நுப்பாட்ட சொல்லி அப்படியே மிஸ்ன்மே உங்கள் கூடயே நான் வாரேன்மே. உடனே என்ன சொன்னாங்க, காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகி கத்துறாங்க. ஹலோ சார், உங்கள் பிள்ளைகளுக்கு நான் வந்து டீச்சர் தான், நான் வந்து ஒன்றும் ஆன்ட்டி கிடையாது, ஆயா கிடையாது. உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் வந்து விடணும், ஸ்கூல் கேட்டு முன்னாடி விடணும், இப்படி இடையில விட்டுட்டு போகிறீங்களேன்னு சொல்லி திட்டுறாங்க காவேரி. அதுக்கடுத்து பார்த்தோன்னா விஜய் வந்து சரி நான் எங்கள் பாப்பா நானே கூட்டு வரேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிளாஸ் ரூம் போனோடனே டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அம்மு வந்து கரெக்டாக எழுதி கொடுத்தாங்க. அம்மு 10க்கு 10 ஆஃப் எடுத்திருக்கேன், வெரி குட் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து ஒரு மேம் வந்து ஒரு குட்டி காம்படிஷன் நடக்குது, இந்த மாதிரி மதரும் சைல்டும் சேர்த்து நடக்கிற மாதிரி அப்படின்றாங்க. எல்லோரும் நேம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து குட்டி காவேரி நேம் கொடுக்கல. உடனே பெரிய காவேரி ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ இவளுக்கு வந்து அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா காவேரியோட அம்மாட்ட போய் பயங்கரமாக திட்டுறாங்க, ஏமா அந்த மாதிரி சொன்னேன், ஒன்று நான் இருக்கணும் இல்லாட்டி இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க அம்மா வீட்டை விட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து காவேரி வந்து விஜய் கால் பண்ணி சொல்லி அழுவாங்க. அப்படியே உடனே விஜய் வந்து நீ அழுகாதீங்க, நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.